வணக்கங்க. இது நம்ம இன்றைய ஓசை. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா 7 நாள் மன அமைதி பயணம். நம்மள சில பேர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மனசுக்குள்ள நிறைய பாரங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவோம். எப்பவுமே எதையோ யோசிச்சு யோசிச்சு நம்ம மனசு ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? இன்னைக்கான செய்தி உங்களுக்கு தான். ஒரு வசனம் சொல்கிறேன். யோவான் 14:27 இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகம் தர சமாதானத்தை பார்த்தீங்கன்னா வெறும் வெளிப்புறத்துல மட்டும்தான் இருக்கும். நம்ம சில நேரத்துல நினைப்போம், நம்ம மாடியில போய் அமைதியா உட்கார்ந்தோம்னா ஒரு ஒரு விதமான சமாதானம் நம்மளுக்கு கிடைக்கணும். இப்ப கூட பாருங்க, மாடிக்கு வந்திருக்கோம், அமைதியான ஒரு சூழ்நிலை. இது வெளிப்புறத்துல இருக்கிற சமாதானம் மட்டும்தான். ஆனா இயேசு தருகிற சமாதானம் நம்ம மனசுக்கு ஓய்வு தர சமாதானமா இருக்கும். சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலையிலையும் நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி தரது இயேசு கொடுக்கிற சமாதானம் மட்டும்தான். இப்போ நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அப்படியே நிறுத்திட்டு ஒரு நிமிஷம், இயேசுவே நீங்க தர சமாதானம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் சொன்னோம்னா அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிறைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சாலும் அதை இயேசு தரக்கூடியவராக இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். இது நாள் 1 மன அமைதி பயணம். இன்னும் 6 நாள் இருக்கு. எங்களோட இணைஞ்சிருங்க. இந்த 7 நாள் முடிவில் உங்க இருதயத்திற்கு ஒரு சமாதானத்தை தேவன் தருவார். God bless you.